யார் இந்த அலி அயத்துல்லா காமினி? வெல்கம் டு சேக் மைச்சோ தமிழ் சேனல். ஈரான்ல இருக்கக்கூடிய மஸ்கத் அப்படிங்கிற இடத்துல 1939 ஏப்ரல் 19 இவர் பிறக்கிறார். இவர் ஷியா குடும்பத்தை சேர்ந்த மாபெரும் இஸ்லாமிய அறிஞரும் கூட. ஈரான்ல இருக்கக்கூடிய ஷா என்ற அரசரின் ஆட்சிக்கு எதிராக மத அடிப்படையிலான போராட்டங்கள்ல கலந்து கொண்டார். 1979 நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு வழிகாட்டியவர் ருஹல்லா காமினி நெருங்கிய ஆதரவாளர்களில் ஒருவர் தான் காமினி. இவர் 1981 முதல் 1989 வரை ஈரானுடைய பிரசிடென்ட் ஆகிறார். ஒரு முக்கிய அரசியல் தலைவராக வளர்றார். 1980க்கு பிறகு ருஹல்லா காமினி அவர்கள் இறந்த பிறகு இவருக்கு அந்த பதவி, அதாவது ஈரானுடைய மிக உயர் பதவியான சுப்ரீம் லீடருடைய பதவி காமினிக்கு கிடைக்கும். இந்த பதவியோட பவரை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய அதிகபட்ச அதிகரிக்கும். தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளில் இறுதி முடிவு எடுக்கிறது இவருடைய கையில தான் இருக்கு. உயர் நீதித்துறை தலைவர்களின் நியமனத்தில் இவருக்கும் பங்குண்டு. ஆனா இப்போ காமினிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அவரை கொண்டுட்டாங்க. இந்த 86 வயதான அலி அயத்துல்லா காமினி கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 100 ஆண்டுகள் அடிமைத்தனமாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக கர்ஜித்து சாவதே மேல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.